நமசிவாய. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள். மிக ரம்மியமாக எங்களுடைய சித்தர்கள் பயணம் நடந்துவிட்டது. இந்த வீடியோ காணொலியிலே உங்களுடைய பதிவை பார்த்து வெண்கல கோப்பை கொடுத்துள்ளோம் என்று சொன்னார்கள் அந்த நிறுவனம். அதனாலே அதற்கும் இந்த நேரத்தில் நெகிழ்ச்சியான ஒரு பாராட்டுதை தெரிந்து கொண்டு, அது உண்மையான விஷயம்தான். ஏனென்றால் ஒரு கீழே கிடக்கும் ஒரு பேப்பர் கூட எங்களுக்கு வின் என்று வருகிறது. எங்களோட பயணம் விண்ணாக இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய சூட்சமாகும். இந்த பயணத்திலே உங்களுக்காக நினைத்ததை நிறைவேற்றும் கருட பஞ்சமி, நினைத்ததை நிறைவேற்றும் கருட பஞ்சமி, அதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதுபோல திருச்செந்தூர் முருகன் ஆசியோடும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக ரம்யமாக நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகன் பச்சை அலங்காரத்திலே இருக்கிறார். அதையும் இந்த சித்தர்கள் ஆசியோடு இந்த நேரத்திலே உங்கள் துன்பங்கள்லாம் விலக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எங்களோட பயணங்களுக்கு அனுதினம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிதர்சனமான பாராட்டுகளும் நிதர்சனமான எங்களோட பயணங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லோருமே எல்லோரு விதமாக செல்கிறார்கள். ஆகையால் ரோட்டிலே மனநோயாளியாக சுற்றித் திரியும் அவர்களுக்கு நீங்கள் உணவுகள் அன்னதானமாக வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நிறைவு பெற்று இறைவன் ஆசியோடு உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வளரும் சங்கதிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் பேரன் பேத்திகள் எல்லோருக்குமே அந்த சித்தர்கள் ஆசியோடு அருள் கிட்டும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய குருநாதர் சித்தர் மௌன சித்தர் என்று சொல்லுவோம். அவர் சொல்லுவார், ரோட்டிலே இருக்கும் மனநோயாளிக்கு ஒரு உணவு வாங்கி கொடு என்று சொன்னால், அவர் சொன்ன அந்த அடுத்த ஏனென்றால் மௌனத்தின் சிறப்புக்காக இதை நான் காணொலியிலே சொல்கிறேன், வேடிக்கையாக நினைக்க வேண்டாம். அவர் சொன்ன அந்த ஒரு அரை மணி நேரத்திலே நாங்கள் அந்த கொடைரோடு செல்லும் வழியிலே அவருடைய ஆசிரமம் இருக்கிறது. அங்கே வழியிலே காரிலே பயணித்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு ரோட்டிலே மனநோயாளி வந்தார். இதற்காக தான் சொல்கிறோம், அவ்வளவு மௌனத்தின் சிறப்புக்காக இதை சொல்கிறோம். ஏனென்றால் அவர் சொன்ன அரை மணி நேரத்திலே அந்த இடத்திலே அந்த மனநோயாளிக்கு உணவு வாங்கி கொடுத்து தான் வந்தோம். அதுபோல அந்த மௌனத்தின் சிறப்பு, அதுபோல எண்ணற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனாலே சித்தர்கள் பயணங்களும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய இந்த வீடியோ காணொலி பார்க்கும் உலகத்தில் இருக்க அனைவருக்குமே என்னுடைய நெகிழ்ச்சியான அந்த குடும்பத்திற்கு எல்லோருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். நல்லதே நடக்கும். நாளை சித்தர்கள் பயணத்தில் சந்திப்போம். நமசிவாய்.